Hello and very good evening to you all. எல்லாருக்கும் மாலை நேர வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். This is the first session and I have come prepared with a message. இதுதான் நம்முடைய முதல் செய்தியாக இருக்கிறது. உங்களோடு கூட பேசும்படிக்கு சில வார்த்தைகளை நான் ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறேன். Okay, as we going to start off, I am just looking at you all right now. இப்பொழுது இதை துவங்கும் முன்பாக முதலாவது உங்களை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். And I can see that there are many newcomers over here. இங்கே புதிதாக அநேகர் வந்திருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். And they are all biting their fingers and tensed. Oh, what is going to happen through all these 3 days of the camp? இந்த கேம்ப்ல 3 நாளும் என்னதான் நடக்க போகுது என்று அவளோடு அறியும்படிக்கு அவர்கள் உங்களில் அநேகர் விரலையெல்லாம் கடித்துக்கொண்டு ஒரு படபடப்போடு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். Okay, and after that I can also see some of the old campers also who are here right now. அதுக்கப்புறமாக இதற்கு முன்பாக வந்த பழைய கேம்பர்ஸ் கூட இங்கே அநேகர் இருக்கிறதை நான் பார்த்தேன். They are also slightly tensed because they are worried if their friends also will be along with them in the group. அவர்களும் கூட அநேகர் கவலையோடு கூட டென்ஷனாக இருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். காரணம் அவர்களும் அவர்களுடைய குரூப்ல யாரெல்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா இல்லையான்னு கூட அவங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. And they are also very doubtful whether they will get a very strict leader or a boring leader. அதே போல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான லீடர் இருப்பாங்களா அல்லது ரொம்ப போரிங்கான லீடர் இருப்பாங்களா அல்லது அப்படி எல்லாம் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். And there are also leaders also seated here. அதே போல சில லீடர்ஸ் கூட இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். They are also tensed in one way or the other. அவங்களுக்கும் கூட ஏதோ ஒரு வகையில ஒரு டென்ஷன் இருக்கு. Because they are worried whether they will be able to complete all those lessons within the stipulated time. காரணம் அவர்களும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே அவர்களுடைய பாடங்களை எல்லாம் நடத்தி முடிக்க முடியுமா என்ற ஒரு படபடப்பு அவர்களுக்கு உண்டு. And they are also anxiously waiting whether there is going to be any troublemaking boy or a girl in the group. அதே போல அவங்களுக்கும் ஒரு டென்ஷன் என்னன்னா, அவங்களுடைய குரூப்ல யாராவது பிரச்சனை பண்ணக்கூடிய மாணவனோ மாணவியோ இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. And you also seeing so many organizers running around here and there. அதே போல அநேக ஆர்கனைசர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டீம்ல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறதை கண்டேன். They are also going through a lot of anxiety as to how best we can arrange all things and keep up the time, make the food, ensure that the food comes on time and everything. அவர்களும் கூட அவர்களுக்கு அதிகமான ஒரு பதற்றத்தோடு அவர்கள் காணப்படுகிறார்கள். காரணம், எல்லா நிகழ்ச்சிகளையும் சரியான நேரத்தில் நம்மளால் ஆரம்பித்து முடிக்க முடியுமா அல்லது உணவு எல்லாம் சரியான நேரத்தில் ஆயத்தமாகுமா, இப்படிப்பட்ட பல விஷயங்களை குறித்த கவலையோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். I am standing here as a preacher to you all and I am also going through tension. நான் உங்களுக்கு முன்பாக ஒரு பிரசங்கியாளராக எனக்கும் கூட சில படபடப்போடு கூட உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். I am worried right now whether what I am speaking and what will come on the screen will tally. நான் உங்களோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகளும் இங்கே ஸ்கிரீன்ல வரப்போகிற விஷயங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்து போகுமா என்ற படபடப்பு எனக்கும் உண்டு. So altogether there is an atmosphere of anxiety out here. இப்படிப்பட்ட பல பதற்றத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம். Now all I want to say is, let's all try to relax because as the days progresses we will all be okay. நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லாரும் சற்று அமைதலோடு ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். காரணம், நேரம் கடந்து செல்ல செல்ல எல்லாம் நமக்கு புரிந்துவிடும், எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும். But I can assure you one thing, that God is definitely going to work in each one of your hearts. ஆனால் நிச்சயமாக நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலேயும் அவர் பேசக்கூடியவராக இருப்பார். And there's definitely going to be a great change also happening in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே மாற்றங்கள் அது நடக்க போகிறது. Now my assignment for this evening is to give you some understanding about the camp theme. இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால், நமக்கு முகாம் கருப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை குறித்து உங்களுக்கு சில புரிந்து கொள்ளுதலை நான் கொடுக்க விரும்புகிறேன். Basically I will be focusing on the theme verse. நான் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்ட கருப்பொருள் வசனத்திலிருந்து தான் நான் பேச போகிறேன். And also will give you a small synopsis or a small introduction to the lesson 1 that you will be handling tomorrow. அதே போல நாளை தினத்திலே நீங்கள் பார்க்க போகிற பாடம் 1
ஒன்றிலிருந்தும் சில சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். So let me start with the background of Matthew chapter 6 and verse 33. இப்பொழுது உங்களுக்கு நான் துவங்க விரும்புகிற காரியம் என்னவென்றால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Now this is the theme verse that is being selected for this camp. இந்த முகாமிற்கு கருப்பொருள் வசனமாக இந்த வசனம் தான் நமக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. Now this verse appears in a very big scripture passage from Matthew chapter 5 to 7. இந்த வசனமானது மத்தேயு 6ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரத்தில் மையத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். So this chapters, chapter 5, 6 and 7 of Matthew is called as the Sermon on the Mount. மத்தேயு 5 முதல் 7 வரை உள்ள அந்த அதிகாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தின் வார்த்தைகள் என்று அழைக்கப்படுகிறது. Now why is it called the Sermon on the Mount? ஏன் இது மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது? Now if you turn to chapter 5 and verse 1 of Matthew, நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திற்கு திருப்புவீர்களானால், we read there, and when he saw the multitudes, he went up on the mountain, and after he sat down, his disciples came to him, and opening his mouth, he began to teach them, saying. 5 முதலாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால். Now come to chapter 8 and verse 1. இப்பொழுது 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்திற்கு வாருங்கள். And when he had come down from the mountain, great multitudes followed him. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். And the previous two verses of chapter 7 we read there how people were very astonished to hear the teachings of the Lord Jesus Christ. 7ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய அந்த போதனையை கேட்டு எப்படி ஜனங்கள் ஆச்சரியத்திற்கு உள்ளானார்கள் என்று பார்க்கிறோம். Now initially this sermon or this message is being addressed to his own disciples. துவக்கத்திலே அவருடன் இருந்த சீஷர்களுக்கு மாத்திரமே ஆண்டவர் பேச துவங்கினார். But when you look into the context of all these verses, you find that there is also a multitude of disciples also who is listening to his message. ஆனால் தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிக்க நமக்கு புரிந்து கொள்ளும் என்னவென்றால் இன்னும் அநேக திரளான ஜனங்கள் அவருடைய சீஷர்களாக அங்கே கூடியிருந்தார்கள் என்று. Now what is this whole message or the Sermon of the Mount about? இந்த முழு மலை பிரசங்கத்தின் சாராம்சம் என்னவாக இருக்கிறது? It is an instruction how we need to live under the sovereign rule of a king. ஒரு ராஜாவினுடைய அந்த சர்வாதிகாரத்திற்கு கீழே எப்படியாக நம்மால் வாழ முடியும் என்பதாகும். As subjects of the kingdom of God, how are we ought to live in this world? தேவனுடைய ராஜ்யத்திற்கு கீழ்ப்பட்ட பிரஜைகளாக இந்த உலகத்திலே நம்மால் எப்படி நாம் வாழ வேண்டும்? And so this is also called as the manifesto, kingdom manifesto. அதே வேளையிலே இதை ராஜ்யத்தின் பிரகடனம் அல்லது ராஜ்யத்தின் கொள்கைகள் என்று நம்மால் சொல்ல முடியும். So these are the instructions that you will find which is given to us so that we should live under the sovereign rule of Christ and do according to what he says. இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு கீழாக எப்படி நாம் அதற்கு அடங்கி அதனுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now all those who are already born again, remember that you are already under the rule of this king, the Lord Jesus Christ. ஏற்கனவே மறுபடியும் பிறந்தவர்கள் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், நீங்கள் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு கீழே தான் இருக்கிறீர்கள். But those of you who have still not come into that experience of being under the rule of the Jesus Christ, you are definitely going to get ample opportunities in this camp to do so. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டிராமல் இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த முகாமிலே அதை செய்வதற்கான ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க போகிறது. And we believe that the Holy Spirit will definitely work in your hearts to accept this Christ as your Savior, as your Lord, and come under his rulership. நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கும் அவருடைய ஆளுகைக்கு கீழே நீங்கள் வருவதற்கும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் நிச்சயம் இருக்கிறார். If you consider the entire Sermon on the Mount, you will find that it is a life-changing message. இந்த முழு மலை பிரசங்கத்தின் வசனங்களை பார்ப்பீர்களானால் இது வாழ்க்கையை மாற்றுவதற்கான செய்தியாக இருக்கிறது. And Matthew chapter 6 and verse 33 is supposed to be the top life verse for any believer. இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம்
33ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் எந்த ஒரு விசுவாசிக்கும் அவன் முதலாவதாக பார்க்க வேண்டிய கைக்கொள்ள வேண்டிய வசனமாகவும் இருக்கிறது. Now let's just try to figure out as to how this verse is positioned in the scripture. இந்த வேதத்தின் இந்த பகுதியிலே இந்த வசனமானது எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வருகிறது என்பதை முதலாவது நாம் பார்க்கலாம். You find that there are 3 verses which is about anxiety there. நாம் இந்த இடத்திலே கவலையை குறித்து 3 விஷயங்கள் வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். Verse 25, verse 31 and verse 34, in all those 3 verses you find those words, do not be anxious. இங்கே நாம் 25லேயும் 31லேயும் 34லேயும் நாம் பார்க்கும்போது நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்ற வார்த்தை வருகிறது. And verse 33 is sandwiched between these verses on anxiety. இந்த கவலை பற்றி பேசக்கூடிய இடத்திற்கு மையத்திலே அதற்கு இடையே வரக்கூடிய வசனம் தான் இந்த 33. So we need to first understand what is this anxiety. ஆகவே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த கவலை என்றால் என்ன என்று. Okay, the meaning of anxiety. இந்த கவலையை குறித்த இந்த கவலை என்கிற வார்த்தைக்கான அர்த்தம். We find that the word anxiety has got an understanding that you are pulled in different directions. இந்த கவலை என்கிற வார்த்தையின் அடிப்படை அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் பல்வேறு திசைகளில் வழியாக நீங்கள் இழுக்கப்படுகிறீர்கள் என்று. Yeah, 2 opposite directions you are getting pulled. நீங்கள் 2 எதிர் திசையிலிருந்து நீங்கள் இழுக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are distracted with so many cares of this world that you do not know what to do. You are pulled here and there. நீங்கள் இந்த உலகத்தின் பல்வேறு கவலைகளால் உங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டு நான் எதை செய்வது என்ற அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். And you are totally confused and you are so annoyed even in your spirit not knowing what to do. நீங்கள் முழுமையாக குழப்பம் அடைந்து என்னதான் செய்வது என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட கவலையோடு கூட நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். Now those 3 times of the Lord Jesus Christ is giving instructions to his people saying, do not be anxious. இந்த 3 முறையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லும்போது we get an understanding that Jesus Christ is aware that we all will go through anxiety. நாம் ஒன்று புரிந்து கொள்ள முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நாம் கவலைப்படுகிறவர்கள் என்று. The Lord understands that we are in this darkness or the kingdom of darkness right now. நாம் இப்பொழுது அந்தகாரமான ராஜ்யத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்கள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். And we are also possible to get into all kinds of distractions in life and get our life pulled into different directions. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல திசைகளிலே நாம் ஈர்க்கப்பட்டு நாம் கவலைக்கு நாம் உள்ளாவோம் என்பது அவருக்கு நன்கு தெரியும். Knowing this difficulty that can come upon us, the Lord is desiring that we should go to him, abide by his rules and make sure that we live a very peaceful life. நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக கடந்து போவோம் என்பதை அறிந்துதான் நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் இருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்தை அவர் நமக்கு பேசுகிறார். Because the whole point is that if you are going to be under the kingship of the Lord Jesus Christ, you will never face anxiety in your life. ஆகவே அவர் சொல்ல வருகிறது என்னவென்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் இருந்து அதை நாம் கைக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் இருக்காது. So he is longing that his children might come back to him and will not be anxious anymore. ஆகவே அவருடைய ஏக்கம் எல்லாம் என்னவென்றால் அவருடைய பிள்ளைகள் அவரிடத்திலே வந்து அவர்கள் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். And so you find that God is lovingly holding them and saying or restraining them saying, do not be anxious. ஆகவேதான் ஆண்டவர் மிக அன்போடு கூட அவர்களிடத்திலே சொல்லுகிறார் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று. Now the next topic what we are going to consider is about the world, Satan and anxiety. அடுத்து நாம் எந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் என்றால் உலகம், பிசாசு மற்றும் கவலை, இந்த 3 விஷயங்கள். Now is there any relationship between all these 3? இந்த 3 விஷயங்களுக்கு இடையே ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? Now if you take the rulers and the kings of this world, இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள் அல்லது ஆளுகை செய்பவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் they all love to keep their subjects under anxiety. அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு கீழானவர்கள் அவர்கள் பதற்றத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். Because they know that if those people are anxious about their next meal, then they will definitely abide by the rules of the king. காரணம் அவர்களுக்கு அடுத்த வேளை உணவிற்குரிய அந்த பதற்றம் இருக்குமேயானால் நிச்சயமாகவே அந்த பயத்தோடு கூட ராஜ்யத்திற்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்று. Now this is found even in today's governments. இன்றைக்குரிய அரசாங்கத்திலேயும் நாம் இதை பார்க்க முடியும். They are also on the lookout to keep us all under anxiety so that we will just simply abide by whatever they come about. நாம் எப்பொழுதுமே ஒரு பதற்றத்திலேயே இருக்க வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு இருக்கும். காரணம் அப்பொழுதுதான் நாம் அவர்களை சார்ந்திருப்போம். Now this is the same game
same plan that Satan can also work. இதே போலத்தான் பிசாசும் கூட கிரியை செய்கிற விதம் இருக்கிறது. Yeah, he is known as the ruler of the world. அவர் தான் இந்த உலகத்தின் பிரபு என்று அழைக்கப்படுகிறான். And his major battleground is our mind. அவனுடைய மிகப்பெரிய விளையாட்டு தளம் எதுவென்றால் நம்முடைய சிந்தையாகும். And he will use all the tools that he has to make sure that we are getting so confused and anxious about everything. அவன் தனக்கு உண்டாயிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் கருவிகளையும் பயன்படுத்தி இந்த உலகத்திலே எப்படியாவது நம்மை முழுவதுமாக கவலைக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். So the tools that he will employ are worry, stress, anxiety and pressure, what not. அவன் தனக்கு உண்டான எல்லா கருவிகள், அதாவது கவலை, பதற்றம், படபடப்பு, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் மன அழுத்தம் போன்ற காரியங்களை நமக்கு தந்து அப்படி செய்கிறான். He will somehow make sure that he can subtly come into our mind and then cause all sorts of problems in our life. அவன் எப்படியாவது நம்முடைய சிந்தைக்குள், மனதிற்குள் வந்து எல்லா விதமான பின்விளைவுகளையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அபாயங்களை அவன் உண்டாக்குகிறதற்கு முயற்சிக்கிறான். And he uses all these tools to impact our thought, our behavior and everything. அவன் நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் பாதிப்படைவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். So he is a real expert in making sure that we all remain in a distracted state of mind. ஆகவே நாம் எப்பொழுதுமே ஒரு கவன சிதறலோடு இருக்கும்படிக்கு அவன் பார்த்துக் கொள்கிறான். He will confuse all our priorities in our life. நம்முடைய வாழ்க்கையின் முன்னுரிமைகளை பற்றிய குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துகிறான். And he'll keep our mind restless all through our lifetime. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் பதற்றத்தோடே இருக்கும்படிக்கு இளைப்பாற விடாமல் அவன் செய்கிறான். Now when you if you generally look at your own life, உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நாம் பொதுவாக நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால், you will know that when there is a uncertainty about something or where there is unknown things that are going to happen in our life, there's a small element of fear that creeps into our life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அறியாத ஒரு காரியம், நிரந்தரமில்லாத ஒரு காரியம் நடக்க போகிறதை போல் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலே ஒரு பதற்றம் உங்களுக்குள் வருகிறது. Now Satan uses that opportunity to make sure that he will capitalize on the fear that we have within us. நமக்குள்ளே அப்படி எழும்பக்கூடிய அந்த பயத்தினாலே நம்மை அவன் பிடித்துக் கொள்ளலாம், அந்த பயத்தினால் நம்மை மூழ்கடித்து விடலாம் என்ற முயற்சியோடு அவன் அப்படி செய்கிறான். When we are already having that fear in our life, this Satan will try to whisper some kind of a worries into our ears. இப்படிப்பட்ட பயத்தோடு நாம் இருக்கும்போது அந்த சமயத்திலே பிசாசானவன் நம்முடைய காதுகளிலே நமக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவான். He will create doubts in our mind. நம்முடைய மனதிலே அவன் சந்தேகங்களை விதைப்பான். Doubts about our abilities. நம்முடைய திறமையை குறித்த சந்தேகங்களை எழுப்புவான். He might say, don't you think you are a big failure? அவன் இப்படி சொல்லுவான், நீ ஒரு பெரிய தோல்வி அடைந்தவன் என்று நீ நினைக்கிறாயா என்று. Do you think you will pass your board exams? உன்னுடைய இந்த போர்டு எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணிருவியா? Don't you know that you are fit for nothing in anything that is given to your hands? உன்னுடைய கையிலே எந்த வேலை கொடுக்கப்பட்டாலும் ஒன்றுக்கும் நீ பிரயோஜனமற்றவன், உன்னால் செய்ய முடியாது என்று நீ நினைக்கிறாயா என்று See how கேட்பான். he causes that worries to impact our mind. பாருங்கள், இப்படிப்பட்ட கவலைகளை நமக்குள் அவன் உண்டாக்கி நம்முடைய மனதை எவ்விதமாக பாதிக்கிறான் என்று. Then together with that, he starts to plant seeds about our future or worries about our future. இதோடு கூட சேர்த்து நம்முடைய எதிர்காலத்தை குறித்த கவலையின் விதைகளையும் அவன் விதைக்க ஆரம்பிக்கிறான். Oh, which college will give you admission? உனக்கு எந்த காலேஜில் தான் உனக்கு அட்மிஷன் கிடைக்க போகிறது? How are you going to earn in your life? உங்களுடைய வாழ்க்கையில நீ எப்படித்தான் நீ முன்னேற போகிறாய்? Who will marry you? உன்னை யார் திருமணம் முடித்துக் கொள்வார்? So all these things will be portrayed before us as something very huge. ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏதோ பெரிய ஒரு காரியம் போல உங்களுக்கு முன்பாக அவன் காட்டுவான். And he will portray this into your mind as though this is a big threat in your life. உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறப் போகிறதை போன்ற ஒரு தோற்றத்தை உங்களுக்கு அவன் உண்டாக்குவான். So ultimately what happens, he succeeds in defeating our confidence. கடைசியில என்ன நடக்கும் என்றால் நம்முடைய தைரியத்தை, நம்முடைய தன்னம்பிக்கையை நாம் இழந்து போகச் செய்வான். We start losing our focus of our life. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் நோக்கத்திலிருந்து நம்மை திசை மாற்றுவான். We get confused with our priorities in our life. நம்முடைய வாழ்க்கையின் முன்னுரிமைகளில் இருந்து நம்மை குழப்பத்திற்குள் ஆழ்த்துவான். Dearly beloved, let me ask you this question. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த கேள்வியை நான் உங்களோடு கேட்க விரும்புகிறேன். Has Satan entered into your mind? உங்களுடைய மனதிலே பிசாசு நுழைந்திருக்கிறானா? Has he already created a state of anxiety into your life? உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே பிசாசு இப்படிப்பட்ட பதற்றத்தின், கவலையின் சிந்தனைகளை கொண்டு வந்திருக்கிறானா? Has he brought in fear, worry and doubts into your mind? உங்களுடைய மனதிற்குள்ளாக இப்படிப்பட்ட கவலையும் பயத்தையும் சந்தேகத்தையும் அவன் கொண்டு வந்திருக்கிறானா?
we must understand that it's high time we be very conscious about the working of Satan. நாம் பிசாசுடைய இப்படிப்பட்ட அந்த வேலையை புரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான ஒரு நேரத்திலே இப்பொழுது நாம் இருக்கிறோம். Let's read 1 Peter chapter 5 and verse 8. நாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதிலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Peter chapter 5 verse 8. 1 பேதுரு 5:8. Be of sober spirit, be on the alert. Your adversary the devil prowls about like a roaring lion seeking someone to devour. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். You must understand that all these things are happening in your spiritual realm which you might not be able to see with your naked eye. பாருங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நம்முடைய சரீர கண்களால் இதை பார்க்க முடியாது. But this is the truth that the word of God shares to us. ஆனால் இந்த சத்தியத்தை தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு முன்பாக பகிர்ந்துரைக்கிறது. Next, let's look at this passage and try to understand how we have got all our priorities misplaced. இப்பொழுது நாம் இந்த வேத பகுதியை பார்த்து நம்முடைய முன்னுரிமைகள் எல்லாம் எப்படி அது இடம் பெயர்ந்திருக்கிறது என்று பார்க்க போகிறோம். We see that when we get distracted with so many things in this world, பாருங்கள், இந்த உலகத்தின் பலவிதமான காரியங்களினாலே நாம் கவனச்சிதறல் அடைந்திருக்கிறோம். we do not know to what I should give preference or what should be more important in my life. என்னுடைய வாழ்க்கையில எது முக்கியம், எதற்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கேள்வி எப்பொழுது நமக்கு உண்டு. So confusion happens in your mind and you're so distracted throughout. ஆகவே உங்களுடைய மனதிலே இப்படிப்பட்ட குழப்பங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. What is the end result? The end result is you do not know what should I prioritize in my life. இதன் விளைவாக என்ன நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில எதற்கு தான் நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அந்த அறிவு நமக்கு வருகிறதில்லை. So finally what happens? You are living a distracted life. கடைசியில் என்ன நடக்கிறது, உங்களுக்கு நீங்கள் சிதறிய ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு காணப்படுகிறது. Your life is a disorderly one. உங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கற்ற வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. And your mind is not at peace at all. உங்களுடைய சிந்தை, உங்களுடைய மனதிலே எந்த ஒரு சமாதானமும் இல்லை. Let's look at those 3 verses which I told you before and find out how we have misplaced our priorities. நான் இதற்கு முன்பாக சொன்ன அந்த 3 வார்த்தைகளை நாம் இப்பொழுது பார்க்க துவங்கலாம். இந்த விஷயங்கள் எவ்விதமாக நம்முடைய முன்னுரிமைகளை மாற்றி அமைத்திருக்கின்றன என்று. Let's look into verse 25. நாம் 25வது வசனத்தை முதலாவது பார்க்கலாம். Okay, let's just read verse 25. We read there, for this reason I say to you, do not be anxious for your life as to what you shall eat or what you shall drink, nor for your body as to what you shall put on. Is not life more than food and the body than clothing? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? Look at that question that the Lord asked. Is not life more than food and the body than clothing? பாருங்கள், ஆண்டவர் கேட்கிற கேள்வி, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? The Lord is pointing out that you are giving lot of overemphasis on the mundane things of life, the common things of life. உங்களுடைய வாழ்க்கையின் அனுதினமும் அது சராசரியாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதை அவர் அறிந்து அவர் இதை சொல்லுகிறார். You are giving so much of importance for food. நீங்கள் உணவிற்காக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். The more important thing is the life that God has breathed into you. உங்களுக்குள் கர்த்தர் சுவாசித்திருக்கிற அந்த ஜீவன் தான் அதை காட்டிலும் மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. See how the Lord is pointing out and saying, this is how you got your priorities misplaced. பாருங்கள், கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் போது, உங்களுடைய அறியாமல் இருக்கும்போது உங்களுடைய முன்னுரிமை மாறுகிறது. He also goes to say that you are only crazy about clothing in your life. பாருங்கள், அதே போல அவர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே உடையை குறித்து நீங்கள் அதிகம் பைத்தியம் போல நீங்கள் அலைந்து திரிகிறீர்கள். And you are not concerned about the body which is going to be the temple where the Lord God is going to reside within you. ஆனால் உங்களுக்குள் ஆண்டவராகிய தேவன் தாமே வாசமாய் இருக்கக்கூடிய அல்லது இருக்க போகிற அந்த சரீரத்தை பற்றி கவலை உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. How soon we forget the importance of life and the body that the Lord God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய உயிர் அல்லது ஜீவன் மற்றும் நம்முடைய சரீரத்தை குறித்து எவ்வளவு முக்கியத்துவம் மற்றதாக நாம் கருதி இருக்கிறோம். See how materialism can impact our life to make our priorities confused. பாருங்கள், இவ்விதமாக பொருள் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய முன்னுரிமைகளை நாம் சரியாக தேர்ந்தெடுக்க விடாமல் குழப்பத்திற்குள்
ஆழ்த்துகிறதை நீங்கள் கவனியுங்கள். We mess up our priorities which God intends us to have. நாம் என்ன முன்னுரிமை வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த விஷயத்திலிருந்து நம்மை இது சிதைக்கிறது. My dear friends, God wants you and me to understand that life and body is more important than all those simple and common things in life. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நாம் எதை அறிய விரும்புகிறார் என்று பார்த்தோமானால் நமக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஜீவனும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய சரீரமும் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது. The Lord is challenging that if God has given us life, which He already has given, He will make sure to get the things that we want. அவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், தேவன் உங்களுக்கு ஏற்கனவே ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதை அவர் கொடுத்திருப்பாரானால் அதற்கு தேவையானவைகளையும் அவர் கொடுப்பார். If God has given you a body which He has already given, won't He care to give you the clothing that is necessary? தேவன் உங்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருப்பாரானால் அதை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருப்பாரானால் ஏற்கனவே அந்த சரீரத்திற்கு தேவையான ஆடையும் அவர் கொடுக்க மாட்டாரா? Surely He will provide. நிச்சயமாகவே அவர் கொடுப்பார். Our God is a caring God. நம்முடைய தேவன் கரிசனை உள்ள தேவன். Let's go to the next verse 31. அடுத்த வசனத்தை பார்க்கலாம். 31வது வசனம். Verse 31 we read like this: Do not be anxious then, saying, what shall we eat, or what shall we drink, or with what shall we clothe ourselves? For all these things the Gentiles eagerly seek, for your heavenly Father knows that you need all these things. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Now here the Lord is pointing out something, and He's telling that, see how much of questions you're asking with what will I eat, what will I wear, what will I do, all these are symptoms of anxiety. பாருங்கள், இங்கே அநேக நாம் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகளை ஆண்டவர் இங்கே நமக்கு உரைத்திருக்கிறார். அவர் இங்கே சொல்லுகிறார், என்ன செய்வோம், என்ன செய்வேன் என்று. இதெல்லாம் நம்முடைய கவலையை குறித்து நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். So if at all there is a question that comes into your heart saying that what will I do, what is happening, if all these questions are, you must understand this is what the Gentiles or the pagans who do not God and His promises they do. பாருங்கள், உங்களுக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் அடிக்கடி உங்களுடைய மனதிலே வருமானால், அதாவது என்னத்தை உண்பேன், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்விகள் அடிக்கடி வந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறவைகள். The Gentiles do not have any understanding about God as a king. ஆண்டவரை அறியாத புறஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார் என்ற எந்த ஒரு அறிவும் அவர்களுக்கு இல்லை. Never do they have an understanding that God is a sovereign God and He will take care. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கிற எந்த ஒரு புரிந்து கொள்ளுதலும் அவர்களுக்கு இல்லை. Neither do have the promises of God in their life. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தமும் அவர்களுக்கு இல்லை. So they will eagerly seek for everything. ஆகவே அவர்கள் மிக அவளோடு கூட எல்லாவற்றையும் இங்கும் அங்குமாக தேடி ஓடுவார்கள். Look at verse 32, it says, for all these things the Gentiles eagerly seek. பாருங்கள், 32ஆம் வசனத்திலே இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். They are so aggressive to get all those things to themselves. இவைகளை எல்லாம் தங்களுக்கு எப்படியாவது சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு கூட ஓடுகிறார்கள். They simply want to accumulate all the material things in their life. அவர்களால் முடிந்த அளவிற்கு தங்களுடைய கரங்களிலே எல்லா பொருள்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். This type of anxiety is in the DNA of the Gentiles. இப்படிப்பட்ட இந்த கூறானது அவர்களுடைய அந்த புறஜாதிகளுடைய அந்த இரத்தத்திலேயே இருக்கிறது. The Lord is lovingly saying to us, don't imitate those people. ஆண்டவர் மிக அன்போடு கூட அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஜனங்களைப் போலவே நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். Don't be like the pagans, don't be like the Gentiles who are eagerly seeking after material things and they have got all misplaced priorities in their life. நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல விக்கிரகத்தை தொழுது கொள்கிறவர்களைப் போல நீங்களும் இருக்காதீர்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமைகளை துளைத்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். You know that your God is the king of your life. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஜீவனின் கர்த்தர் ஆண்டவராக இருக்கிறார். You know that our God is a sovereign God. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். You have the promises of God within you. உங்களுக்குள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. So what you should do? ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Eagerly pursuing to seek God and His kingdom. நீங்கள் மிக ஆவலோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை பின்தொடர வேண்டும். Seek this God because He is capable of giving you anything and everything according to His riches. இந்த தேவனை மாத்திரம் நீங்கள் தேடுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவர் உங்களுக்கு கூட கூட்டி கொடுப்பார். Dear believers, do you believe in a God who is omniscient and omnipotent?
எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கக்கூடிய இந்த தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? Are you aware that this Father is aware of all your needs? நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த பிதா இவருக்கு உங்களுடைய எல்லா தேவைகளும் தெரியும் என்று? Do you understand that he is capable of giving you the needs that you have in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? No matter whatever difficulty that you are going through right now. உங்களுக்கு நீங்கள் இப்பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்தாலும், no matter what is the kind of a need that you have right now, இப்பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட தேவைகள் இருந்தாலும், guess what? The omniscient and the omnipotent God is fully aware of your need. எல்லாம் அறிந்த எங்கும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கக்கூடிய இந்த தேவனால் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். That understanding should give you an incentive to seek eagerly for this God and not imitate the Gentiles. இந்த அறிவானது இந்த தேவனை ஆவலோடு கூட பின்தொடரக்கூடிய ஒரு நிலைமைக்கு உங்களை ஆழ்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த அஞ்ஞானிகளை போல கவலைப்படுகிறதற்கு அல்ல. You should prioritize your life and seek God first in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனை தேடுவதற்காக நீங்கள் முன்னுரிமைகளை மாற்றி அமைக்க வேண்டும். அதை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். And experience all his promises that he has already given you. அவர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான அந்த வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் அனுபவிக்க பழக வேண்டும். So even through this verse the Lord is trying to say that you have messed up your priorities. ஆகவே இந்த வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது, உங்களுடைய முன்னுரிமைகளை நீங்கள் குழப்பத்தில் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். Now let's come to verse 34. இப்பொழுது 34ஆம் வசனத்திற்கு That is வரலாம். the third verse of anxiety that we find there. We read there, therefore do not be anxious for tomorrow will care for itself. Each day has enough trouble of its own. இந்த 34ஆம் வசனத்திலே இன்னொரு கவலை குறித்த வார்த்தை இருக்கிறது. இதிலே வாசிக்கும்போது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். Here the Lord is going to tell you about what is the misplacement that you have done. இங்கே நீங்கள் எதை மாற்றி அமைத்திருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார். The Lord is exhorting us saying, don't invite trouble into your life. நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏன் பிரச்சனையை நீங்கள் வரவேற்க வேண்டும்? There is plenty of trouble for you right now presently in today for today. இன்றைக்கான கவலைகள் பிரச்சனைகளும் ஏராளம் ஏற்கனவே உங்களுக்கு உண்டு. But you are so much frozen into thinking about your future for next week, for next month, for next year. ஆனால் அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு என்ன நடக்க போகிறது என்ற கவலையும் இப்பொழுதே சேர்த்துக் கொள்கிறீர்கள். So you see that we are going on worrying unnecessarily, and the Lord says, today itself you have a lot of problem. Why you want to take your headache of bringing all those things that is going to happen in the future which you are not even aware of? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கே உங்களுக்கு கவலைப்படுகிறதுக்கு ஏராளம் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு இனிமேல் ஏன் நீ அடுத்த வாரம் இன்னும் எதிர்காலத்தில் வரப்போகிற விஷயத்தை எல்லாம் நீ இப்பொழுது நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? இதெல்லாம் முன்னால் மாற்றி அமைக்கவும் முடியாதே. See how God is so caring. He doesn't want you to get into any kind of a harmful situation. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு கரிசனையுடையவராக இருக்கிறார். நாம் எந்த ஒரு தீங்கான நிலைமைக்கும் நாம் ஆள்பட்டு விடக்கூடாது அவர் என்று எண்ணி அப்படி அவர் செய்கிறார். Now if at all you are going through anxiety right now, remember that it is because we have messed with our priorities. அப்படியே நமக்கு கவலைக்குள் நாம் போய் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையை அதனாலே குழப்பத்திற்குள் ஏற்படுத்தி விடக்கூடாது என்று அவர் கருதி இப்படி சொல்கிறார். So enjoy today and leave the problems or the future events to God. ஆகவே இன்றைக்கு உரிய நாளை நீங்கள் சுகமாய் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருங்கள். நாளைக்கான கவலை ஆண்டவரிடத்தில் விட்டு விடுங்கள். Dear friends, are you habituated to take up all your worries about your future right now? பாருங்கள், இப்பொழுது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த எல்லா கவலையும் எடுத்து மனதிலே குழப்பக்கூடிய பழக்கத்தில் உள்ளவரா நீங்கள்? I would recommend that you hand over all those cares to God. பாருங்கள், நான் இப்படி உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன், அப்படிப்பட்ட எல்லா கவலைகளையும் நீங்கள் ஆண்டவருடைய கையிலே விட்டு விடுங்கள். He will handle them very well for you. அவர் உங்களுக்காக சிறப்பாக அவற்றை கையாண்டு கொள்வார். Because he is a very caring God. பாருங்கள், அவர் உங்களுக்கு கரிசனையுடைய தேவனாக இருக்கிறார். He will not let you get into any problems or trouble. அவர் உங்களை எந்த பிரச்சனைக்குள்ளும் உங்களை எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டார். So here again we find the Lord instructing us that you have messed your life with your priorities. பாருங்கள், இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையின் முன்னுரிமைகளை நீங்கள் குழப்பத்திற்குள் ஆழ்த்தி இருக்கிறீர்கள். So all these verses the Lord was showing us to where and how we have misplaced our priorities. பாருங்கள், இந்த எல்லா வசனங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் முன்னுரிமைகளை எங்கெல்லாம் நாம் மாற்றி அமைத்திருக்கிறோம், குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். Now let's see how the Lord begins to help us realign our life.
பாருங்கள், நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் மறுசீர் அமைத்துக் கொள்கிறதற்கான உதவி அவரிடத்தில் கேட்க வேண்டும். See the way or appreciate the way God teaches us and trying to correct our priorities. பாருங்கள், நம்முடைய முன்னுரிமைகளை சரிபடுத்துவதற்காக ஆண்டவர் அவர் என்ன போதிக்கிறார், எப்படி போதிக்கிறார் என்ற விஷயத்தை நீங்கள் கவனியுங்கள். Let's see how he begins. He says, look at the birds. பாருங்கள், அவர் எப்படி துவங்குகிறார். நீ ஆகாயத்து பறவைகளை பார். Verse 26. Look 26 at the birds. பட்சிகளை கவனித்து பாருங்கள். Birds of the air, that they do not sow, neither do they reap, nor gather into barns, and yet your heavenly Father feeds them. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. Remember the scene. The scene is that the Lord God is sharing this sermon while he is on the mountain. பாருங்கள், இந்த காட்சி உங்களுடைய மனதிலே கொண்டு வாருங்கள். இந்த பிரசங்கத்தை அவர் மலையிலே இருந்து கொண்டுதான் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். As he is sharing the message, he is suddenly asking them to focus on a bird there. அவர் அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அங்கே போகக்கூடிய பறவைகளை பார்க்கும்படி சொல்லுகிறார். He is saying urgently, look over there, look at that bird over there. ஆகாயத்து பட்சிகளை அங்கே போய் கொண்டிருக்கிற பறவையை நீங்கள் கவனியுங்கள் என்று And he is சொல்லுகிறார். saying, observe as to what is happening in their life. அந்த பறவைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். The Lord points out saying that they do not do any kind of a farming. பாருங்கள், ஆண்டவர் அவைகளை சுட்டிக்காட்டி சொல்கிறார். அவைகள் எந்த ஒரு விதைப்பையும் அல்லது ஒரு விவசாயம் செய்கிறதில்லை. Yeah, they are not farming for their livelihood. அவைகள் தங்களுடைய பிழைப்புக்காக விவசாயம் செய்கிறதில்லை. They do not make any provision even for the future. அவருடைய எதிர்காலத்திற்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து வைக்கிறதில்லை. That is exactly what the Lord God says. They do not reap nor gather unto barns. அதைத்தான் ஆண்டவர் மிக இங்கே தெளிவாக சொல்கிறார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. What happens in their life? Day to day they go about and they get what they require. அவர்களுக்கு அவைகளுக்கு என்ன நடக்கிறது? அனுதினமும் அவர்களுக்கு வேண்டியவைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. Look how the Lord replies to those people who are confused. பாருங்கள், குழப்பமடைந்திருக்கிற இந்த மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் என்று. He says that, and yet your heavenly Father feeds them. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். He's telling to all those hearers and pointing out to the birds and says, see, your Father is the one who's feeding these birds. பாருங்கள், அவரிடத்திலே அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்தவர் சொல்கிறார், பாருங்கள், இவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். உங்களுடைய பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார் என்று. It is your Father, whom you believe in, is the one who's sustaining even that bird. பாருங்கள், நீங்கள் விசுவாசித்திருக்கிற இந்த பரமபிதா உங்கள் பிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். Then the Lord looks at the audience and says this question. அதுக்கப்புறமாக அந்த அவரை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல இந்த கேள்வியை வைக்கிறார். Aren't you not much worthy than all these birds? அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Are you not worth much more than they? அவைகளை காட்டிலும் நீங்கள் அதிக விலை மதிப்புள்ளவர்கள் அல்லவா? Look at the value that the Lord God gives to man. பாருங்கள், மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விலை மதிப்பு. There is an inherent worth within each one of us. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நமக்குரிய விலை மதிப்பு ஒன்று உண்டு. That worth is far exceeding what he is showing to those birds. அந்த விலை மதிப்பானது அவர் காண்பித்த அந்த பறவைகளை காட்டிலும் மிகவும் அதிகம். Our God values each one of us. நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் மதிக்கிறார். He considers each one of us as precious. நம் ஒவ்வொருவரையும் அவர் விலையேற பெற்றவர்களாக பார்க்கிறார். And therefore he says, how much more are you worthy? ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? You and I are considered worthy in the sight of God. நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்களாக பார்க்கப்படுகிறோம். That's the one reason that the Lord the Father had sent his own son to die in our place. அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே மரிக்கும்படிக்கு அனுப்பினார். So see how the Lord is so wonderfully teaching these people even through visuals. பாருங்கள், அவர்களுக்கு காணக்கூடிய காட்சிகள் மூலமாக கூட எவ்வளவு அழகாக போதிக்கிறார் என்று. People are so much anxious, but then God dismantles all their anxiety saying, look at your Father who values you very much. பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் கவலையோடு கூட அவரை சுற்றி இருக்கும்போது அவர் சுட்டி காண்பிக்கிறார், பரமபிதாவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை விசேஷமானவர்களாக பார்க்கிறார். He is making the audience to focus on God the provider. தேவன் எல்லாவற்றையும் அருளுகிற தேவனை உற்று நோக்கி பார்க்கும்படிக்கு அவர்களுடைய கவனத்தை திருப்புகிறார். Dear young brother or sister, என் அருமை இளம் வாலிப பிள்ளைகளே, தம்பிகளே, do you believe that you are worth much more than the birds? நீங்கள் பறவைகளை காட்டிலும் விசேஷமானவர்கள், விலை மதிப்புள்ளவர்கள் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? Then you must definitely believe
yes, my God is capable of helping me. அப்படியானால் நிச்சயமாக என்னுடைய தேவன் என்னை பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்பதையும் நீங்கள் நம்ப வேண்டும். No matter in what kind of a spiritual state you are in, God values you very much. நீங்கள் எப்பேற்பட்ட ஆவிக்குரிய நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உங்களை அதிகமாக விலை மதிப்புள்ளவர்களாக பார்க்கிறார். Even if you have failed him in your life, or even if you have backslidden in your Christian life, God still is a caring and a loving God. He sees you worthy. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வியுற்றவர்களாகவோ அல்லது பின்வாங்கிய நிலைமையிலே இல்லை நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் கூட ஆண்டவர் உங்களை விலை மதிப்புள்ளவர்களாக, உங்களை வெளியேற பெற்றவர்களாக பார்க்கிறார். Dear child of God, you are worth much more than the birds. என் அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நீங்கள் அதிக விலை மதிப்புள்ளவர்கள். After looking at the birds, now he shifts to another thing. அவர் அந்த பறவைகளை காண்பித்ததற்கு அப்புறமாக இப்பொழுது வேறொரு விஷயத்தை அவர் பார்க்கிறார். Now he says, consider the lilies. அவர் இப்பொழுது காட்டுகிறார் இந்த புஷ்பங்களை, பூக்களை நீங்கள் பாருங்கள். Verse 28, and why are you anxious about clothing? Observe how the lilies of the field grow. They do not toil nor do they spin. 28வது வசனம், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். The Lord is pointing out, see how much you are so over concerned about clothing. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் எவ்வளவு அதிகப்படியான கவலை உங்களுடைய உடையை பற்றி உங்களுக்கு இருக்கிறது. Now he says, observe carefully what is happening to those lilies. அந்த காட்டு புஷ்பங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை கவனமாக கவனியுங்கள் என்று சொல்கிறார். Remember, these lilies are also not cultivated like a garden in those days. பாருங்கள், அந்த காலத்திலெல்லாம் இப்பொழுது பூக்களை தோட்டத்திலே வளர்த்து எடுப்பது போலெல்லாம் இல்லை. Those are wild flowers during those days. அவைகளெல்லாம் அந்த காலத்திலே காட்டிலே தானாக வளர்கிற அந்த காட்டு புஷ்பங்கள். Considered as a lower creation. அது அந்த சிருஷ்டிப்பிலே மிகவும் கீழான ஒரு சிருஷ்டிப்பு என்று கருதப்பட்ட ஒன்று. And it is found there in the hillside of the region of Galilee, and the Lord points out those and he teaches one another lesson. கலிலேயாவிலே காட்டு பகுதியிலே தானாக வளர்ந்து முளைக்கிற அந்த பறவை அந்த பூக்களை பார்த்து ஆண்டவர் சுட்டிக்காட்டி இதை சொல்கிறார். The Lord says, they do not exert. ஆண்டவர் சொல்கிறார் அவைகள் உழைக்கிறதும் இல்லை. They do not labor or spin and make garments for themselves. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, அவர்கள் நூற்கிறதும் இல்லை. That is what the humans do. அதைத்தான் மனுஷர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். Plants do not, or flowers do not do that. ஆனால் அந்த செடிகளோ அல்லது பூக்களோ அதை செய்கிறதில்லை. But observe how they are decked with colorful appearance. அப்படி இருந்தும் அவைகளுக்கு வண்ண நிறமான மிகவும் அழகான ஆடைகளால் உடுத்தப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். Look at how much beauty they reflect. பாருங்கள் எவ்வளவு அழகை அவைகள் வெளிப்படுத்துகின்றன. This is nothing in comparison to what Solomon, the greatest king, who was known for his beauty and splendor. அங்கே சாலமோன் தன்னுடைய எல்லா கணத்தோடும் கூட அவன் தனக்கு உண்டாக்கின அந்த ஆடையை காட்டிலும் மேன்மையானவைகளாக உடுத்தப்பட்டிருக்கின்றன. So we say, yet I say to you that even Solomon in all his glory did not clothe himself like one of these. அடுத்தவர் சொல்கிறார், என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை. After pinpointing all these things, then he brings in a personal application for them. இது எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டுவதற்கு அப்புறமாக தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய அந்த போதனைக்குள்ளே வருகிறார். Verse 30 he says, but if God so arrays the grass of the field, which is alive today and tomorrow is thrown into the furnace, will he not much more do so for you, O men of little faith? 30ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு விதமான உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கேட்கிறார். God is saying, if God can care even these temporary flowers, won't he care for you much more? இந்த தற்காலிகமாக வளர்ந்து அழியக்கூடிய இந்த பூக்களுக்கும் புல்லுக்கும் அவர் இவ்வளவு கரிசனை கொடுப்பாரானால் உங்களுக்கு அதிக கரிசனை கொடுக்க மாட்டாரா? Dear friends, when you are worrying, we must understand that you are shrinking your faith. பாருங்கள், நீங்கள் கவலைப்படும் போது உங்களுடைய விசுவாசம் சுருங்கி போகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Did you see that verse over there in verse 30 towards the end? It says, the Lord says, O men of little faith. பாருங்கள், இந்த 30ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தமிழிலே துவக்கத்திலே வருகிறது அற்ப விசுவாசிகளே என்று.
So God is trying to say that, see how much you have shrunk even in your faith life. ஆகவே ஆண்டவர் சொல்ல வருகிறது, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே உங்களுடைய விசுவாசத்தை எந்த அளவிற்கு அற்பமாக மாற்றி விடுகிறீர்கள் என்று. The Lord is inviting you and me to increase our faith. நம்முடைய விசுவாசத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். He is inviting us to have a deep seated trust in this God, the creator, who can do wondrous things. நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டிகராகிய தேவனிடத்திலே நாம் முழு நம்பிக்கையோடு கூட இருக்கும்படிக்கு தேவன் அழைக்கிறார். So till now the Lord was actually trying to help us realize how anxieties are pulling you to two different directions. ஆகவே இதுவரைக்குமாக ஆண்டவர் எப்படியாக இந்த கவலை நம்மை ரெண்டு எதிர் திசைகளிலே இழுக்கிறது என்கிற விஷயத்தை விளக்குகிறார். How you have misplaced all your priorities in life. இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய முன்னுரிமைகளை எல்லாம் எவ்விதமாக நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி அவர் விளக்குகிறார். Now he comes to the theme verse. இப்பொழுது அவர் அடுத்து இந்த கருப்பொருள் வசனத்திற்கு வருகிறார். And the Lord has some very serious instructions for us. இந்த இடத்திலே ஆண்டவர் மிக நமக்கு கொடுக்க வேண்டிய கவனமான சில அறிவுரைகளை வைத்திருக்கிறார். God is desirous that he wants to realign our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் இதை சொல்கிறார். So in verse 33 we read like this. 33ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். But seek first his kingdom and his righteousness, and all these things shall be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Now the word but is actually referring to the Gentiles, the pagans, which he was referring to in the earlier verse. ஆகிலும் என்கிற அந்த வார்த்தையானது இதற்கு முன்பாக வரக்கூடிய அந்த அஞ்ஞானிகளை குறித்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளாகும். They are the people who do not go under the authority of God. இவைகள் எல்லாம் தேவனுடைய ஆளுகைக்கு கீழே வராதவர்கள். They are only concerned about the temporal things of this world. அவர்கள் இந்த உலகத்தின் தற்காலிக காரியங்களை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள். Now you and me are also people who sometimes seek many things. ஆனால் நீங்களும் நானும் கூட அநேக நேரத்திலே பல விஷயங்களை தேடி நாடுகிறோம். We are also sometimes so crazy about earning money. நாம் அநேக நேரத்திலே பணம் சம்பாதிக்கிற விஷயத்திலே நாம் அதிகமாக ஈடுபட்டு விடுகிறோம். We are also crazy about getting the latest mobile that comes into the market. எப்படியாவது இந்த மார்க்கெட்டிலே வந்திருக்கக்கூடிய நவீனமான மொபைல் போன் நான் பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறோம். Sometimes we are so crazy to go in for a lot of pleasures in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிற்றின்பங்களை தேடி நாடக்கூடியவர்களாக நாம் மாறி விடுகிறோம். But the tragedy is that all these temporal things that we are chasing after will only end up in anxiety. ஆனால் இதனுடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்றால் இவை எல்லாம் முடிவிலே நம்மை கவலைக்குள்ளே தான் ஆழ்த்துகிறது. You keep on buying so many stuffs for yourselves, finally you have got to pay all the installments and the people are there at your door to get those money. இவைகள் எல்லாம் வாங்குவதற்காக நாம் இன்ஸ்டால்மென்ட்ல வாங்கி விடுகிறோம். அந்த தவணையை செலுத்துவதற்காக அதை செலுத்த முடியாமல் இருக்கும்போது அநேகர் நம்முடைய வீட்டிலே கதவை தட்டி அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். The Lord wants to replace all those crazy desires from your life. உங்களுடைய வாழ்க்கையின் இப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமான விருப்பங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is desirous that you should pursue something greater in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே சற்று மேன்மையானவைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Not only in this life but also in the life to come. இந்த வாழ்க்கையில் மாத்திரமல்ல இனி வரும் வாழ்க்கையை பற்றிய விஷயத்தையும். And therefore he says, seek first. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது தேடுங்கள். That word has got a very tremendous meaning. He says continually, ongoingly have a single minded focus on the kingdom of God. அவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது இதற்கு கீழே இருக்கக்கூடிய அர்த்தம் தொடர்ச்சியாக நீங்கள் எல்லா முயற்சியோடு கூட வரப்போகிற ராஜ்யத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Kingdom should be your highest priority. இந்த ராஜ்யம் தான் உங்களுடைய அதி உன்னதமான முன்னுரிமையாக இருக்க வேண்டும். When he says seek, it is a command, it is not a suggestion. Okay, if you want, you do it. No, it is a command. Seek first the kingdom of God. தேடுங்கள் என்று சொல்லும்போது அது ஒரு கட்டளையாக வருகிறது. அது நமக்கு அவர் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. He wants us to keep his kingdom as the first place in our life. அவருடைய ராஜ்யமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னுரிமையிலே வைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He desires that we might come under his authority with Christ having the preeminence in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்து கிறிஸ்து மாத்திரமே எல்லாவற்றிற்கும் முதற் பேரானவராக இருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். When you look at the word kingdom itself, you get an idea as to somebody who is under some higher authority. ராஜ்யம் என்று சொல்லும் போதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே ஒருவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவராக இருக்கக்கூடியவர்கள் என்று. When you are in the kingdom of God, you come directly under the lordship of our Lord Jesus Christ. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவத்திற்கு கீழாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். When you are under his lordship, you begin to obey what he says. அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கும்போது அவர் சொல்லுகிறவற்றிற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். You also will fulfill
fulfill all what he demands in your life. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில அவர் என்னவெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாரோ அதை நீங்கள் செய்வீர்கள். You will also agree to all the things that he will approve for us. அவர் நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். And we will also be content with whatever God provides. நம்முடைய ஆண்டவர் என்னவெல்லாம் நமக்கு கொடுக்கிறாரோ அதிலே மாத்திரம் நாம் திருப்தியுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். Every decision that we make, நாம் எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களிலேயும், every desires that we have, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விருப்பங்களையும் will come under the authority of the Lord Jesus இவைகள் Christ. எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழே நாம் அதை உட்படுத்தி இருப்போம். So that is the meaning of the word, seek first God's kingdom. அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். Come under his authority. அவருடைய ஆளுகைக்கு கீழே வாருங்கள். And we also read that and his righteousness. அதே போல நாம் வாசிக்கிறோம் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Righteousness is the characteristics of his kingdom. இந்த நீதி என்று சொன்னால் அவருடைய ராஜ்யத்தினுடைய ஒரு குணாதிசயமாகும். That is the character of God also. அது தேவனுடைய குணாதிசயமாகவும் இருக்கிறது. So what God desires from our life is that we should also conform to God's righteousness. ஆகவே தேவன் நம்மிடத்திலிருந்து விரும்பக்கூடிய காரியம் அவருடைய நீதிக்கு உட்பட்டவர்களாக அவருடைய நீதியை போல நமக்கும் நீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். We should align ourselves with God's will. நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை நாமே ஈடுபடுத்தி நாம் அதற்கு இணைந்து செயல்பட வேண்டும். We align with God's moral laws. தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தார்மீக சட்டங்களுக்கு நாம் இணைந்து செல்ல வேண்டும். Putting all his will in front of us and not our will. அவருடைய எல்லா சித்தத்தையும் மாத்திரம் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும், நம்முடைய சித்தத்தை அல்ல. Living a very virtuous life pleasing God. அவருக்கு முன்பாக கற்புள்ள வாழ்க்கையோடு கூட அவரை பிரியப்படுத்தி நாம் வாழ வேண்டும். And glorifying God through our life all the time. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலேயுமே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டு வாழ And வேண்டும். also trusting that yes, God is capable of providing my needs. அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். So we find that the Lord wants to reorder our life according to original design. பாருங்கள், நாம் எப்படி உருவாக்கப்பட்டோமோ அதின்படியே நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Now he is calling all of us to come back to the original design that he has for our life. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் முன்பதாக என்ன நோக்கத்தோடு நம்மை உருவாக்கினாரோ அந்த நோக்கத்திற்கு நாம் மறுபடியும் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Our soul was made initially to know God, fear him and abide by him. நம்முடைய ஆத்மாவானது முன்பதாக அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு கீழ்ப்படி அவருக்கு பயந்திருக்க வேண்டும் என்று எண்ணிதான் அவர் அதை உண்டாக்கினார். He is supposed to be in the throne of our life. நம்முடைய வாழ்க்கையின் சிம்மாசனத்தில் அவர் இருக்க வேண்டியவர். He expects some kind of an internal transformation in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உள்ளாக நாம் மாற்றமடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார். He wants to see the divine character manifested in our daily choices that we make in our life. நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஏற்படுத்தும் அந்த எடுக்கும் முடிவுகளிலே அவர் இருக்க வேண்டும், அவருடைய சித்தம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He longs to see us living a surrendered life for him. அவருக்காக நாம் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு அவர் இருக்கிறார். Being under his kingdom rule, he also desires that our regenerated soul will be always desirous towards God. அவருடைய ராஜ்யத்திற்கு கீழ்ப்பட்டவராக நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட இந்த ஆத்மாவானது எப்பொழுதும் அவரையே வாஞ்சித்துக் கொண்டிருக்கும்படி விரும்புகிறார். That our heart will be always hungering for God's righteousness. எப்பொழுதும் நம்முடைய இருதயமானது தேவ நீதியின் மேல் பசிதாகமுடையதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And we will always have this thought in our life when we are under his kingdom or in his lordship, that we are a purchased possession. அவருடைய ராஜ்யத்திற்கு கீழானவர்களாக அவருடைய ஆளுகைக்கு கீழே நாம் இருக்கும்போது அவரால் வாங்கப்பட்ட கிரயமாக நாம் இருக்கிறோம் என்று நாம் யோசிக்கும் போது இப்படிப்பட்ட நிலைமையிலே நம்மால் வாழ முடியும். Seeking God's kingdom and his righteousness is not an emotional feeling that you get into. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுதல் என்று சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான உணர்வுபூர்வமான ஒரு முடிவை நீங்கள் எடுப்பது அல்ல. It is a disciplined pursuit after God and his kingdom. தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் மிக ஒழுக்கத்தோடு கூட நாம் அதை தேடி அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதாகும். Giving God the center place in your life for each and everything. எல்லாவற்றிற்கும் தேவனையும் அவருடைய சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே மையமாக்கிக் கொள்ள வேண்டும். He gets the first priority in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் அந்த முன்னுரிமையை எடுக்க வேண்டும். Dearly beloved, this world that we are living in will not stop tempting you. எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஒருபோதும் உங்களை சோதனைக்குட்படுத்துகிற அந்த விஷயத்திலிருந்து நின்று விடாது. It will always
tempt you to seek after all the pleasures that are available. உங்களுக்கு முன்பாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிற்றின்பங்களையும் அது காட்டிக்கொண்டே தான் இருக்கும். The only solution is you habitually, as a daily choice, seek after God and His kingdom and His righteousness. ஆனால் ஒரே ஒரு தீர்வு என்னவென்றால் நீங்கள் ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுவதற்காக நீங்கள் உங்களை நீங்களே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். It's an ongoing process that you need to develop in your life, a daily practice. உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நீங்கள் இதை பழக்கப்படுத்திக் கொள்கிறதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். When you practice this and keep it as a priority, as a number one in your life, you will definitely win over temptation. உங்களுடைய வாழ்க்கையிலே இதை அனுதினமும் நீங்கள் முயற்சி செய்து இந்த விஷயத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கும்போது அவர் இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு வருவதற்கு அவர் உதவி செய்வார். Seeking God first and His kingdom is the only defense against your anxiety. இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது மாத்திரமே உங்களுடைய கவலைகளை மேற்கொண்டு வாழ்வதற்கான ஒரே ஒரு தீர்வு. Now, in response, what do we see? What is the promise that the Lord God says? இதற்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவாக இருக்கிறது? The second half of that verse 33 verse says, and all these things shall be added to you. அப்பொழுது இந்த 33ஆம் வசனத்தின் இரண்டாவது பகுதி, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். All these things refers to all the material things that you were crazy about earlier. இந்த இவைகள் எல்லாம் என்று சொல்லும்போது இதற்கு முன்பாக குறிக்கப்பட்ட நாம் பொதுவாக தேடி ஓடக்கூடிய விஷயங்களுக்கு God will provide it for you. Don't go crazy after all those things. தேவன் இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். இதை நினைத்து நீங்கள் பைத்தியமாக அலைந்து திரிய வேண்டியதில்லை. The word all also means without exception. He will provide everything for you. பாருங்கள், இவைகள் எல்லாம் என்ற அந்த வார்த்தையானது எந்த ஒரு விதிவிலக்கு இல்லாமல் எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் என்பதுதான் அர்த்தம். We also see another word there, will be added. அதே போல இன்னொரு வார்த்தையும் கூட நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Yeah, you have something already, but you're going to get extra. உங்களுக்கு ஏற்கனவே இந்த அநேக விஷயங்கள் இருக்கிறது, அதோடு கூட சேர்த்து சில விஷயங்களும் கொடுக்கப்படும். When our priority is God first in our life, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னுரிமை ஆண்டவராக இருப்பாரானால் God will add surely everything into your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிச்சயமாகவே ஆண்டவர் கூட கொடுப்பார். Whatever the need that arises in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட தேவைகள் எழுந்தாலும், if God sees that you are giving first preference to Him, to His kingdom and to His righteousness, அவருக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறவர்கள் என்று உங்களை அவர் கண்டாரானால், you have this promise that these things will be added to you. உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களுடையதாக இருக்கிறது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். Those who give first priority to this God, இந்த தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் he will not die of starvation. ஒருபோதும் பட்டினியால் சாக மாட்டான். All those people who clothe in the righteousness of God, எல்லாரும் தேவனுடைய நீதியினாலே உடுத்தவைக்கப்படுவார்கள். they will definitely not be left naked. ஒருபோதும் அவர்கள் நிர்வாணிகளாக அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். Dear young brothers and sisters, என் அருமை இளம் சகோதர சகோதரிகளே, are you a God seeking person? நீங்கள் தேவனை தேடுகிற நபராக இருக்கிறீர்களா? If that which is seeking after is not God, it is not going to satisfy you. இங்கே அது தேவனற்ற காரியங்களை நீங்கள் பின்பற்றுகிறதா இருந்தால் அது ஒருபோதும் உங்களை திருப்திப்படுத்தாது. Is Christ truly the first priority in your life? கிறிஸ்து உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையின் முன்னுரிமையாக இருக்கிறாரா? Now in this world you have lot of choices. பாருங்கள், இந்த உலகத்திலே ஏராளமான விஷயங்கள் நமக்கு முன்பாக உண்டு தெரிந்தெடுப்பதற்கு. Lot of personal preferences are there. ஏராளமான தனிப்பட்ட தேர்வுகள் உங்களுக்கு இருக்கலாம். And amongst this, all these things, to prioritize God's kingdom and His righteousness might appear as a difficulty. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் முன்னுரிமை கொடுத்து நம்முடைய முன்னுரிமையை சரியாக்குதல் என்பது சற்று கடினம் போல தோன்றலாம். But for a believer who has surrendered his life to this King, the Lord Jesus Christ, ஆனால் இந்த ராஜாவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு, for him seeking God's kingdom and His righteousness will not be a burden. அப்படிப்பட்டவருக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுவது என்பது கடினமான ஒரு விஷயமாக இருக்காது. So maybe realign our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்து கொள்ள வேண்டும். Let's realign to give God the center place in our life. நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மையப்பகுதியை நாம் கொடுக்க வேண்டும். Let us give priority to Bible study and to prayer and to church gatherings. நாம் வேதத்தை படிப்பதற்கும் அதே போல சபை கூடி வருவதற்கும் கூட்டங்களில் பங்கெடுப்பதற்கும் முன்னுரிமை கொடுப்போமாக. Which will help you to get in track to seek
God's kingdom and His righteousness. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்கு நம்மை அது சரியான பாதையில் நடத்தக்கூடியவைகளாக இருக்கும். Remember, the devil is always there to distract you and to cause you into stressful situations. பாருங்கள், பிசாசானவன் எப்பொழுதும் உங்களை ஒரு அழுத்தத்திற்குள் உள்ளாக்கி அவன் உங்களை கஷ்டத்திற்குள் ஏற்படுத்துவதற்கு விரும்புகிறான். He will try to convince you you do not have time. உனக்கு நேரமெல்லாம் இருக்காது, இதற்கெல்லாம் நேரம் இருக்காது என்று அவன் உங்களுடைய மனதை மாற்ற முயற்சி செய்வான். He will see, oh, how exhausted you are. Now you are going to the church. உனக்கே நீ எவ்வளவு களைப்பாக இருக்கிறாய், இதற்கு மேலே நீ சபைக்கு செல்ல போகிறாயா என்று அவன் கேட்பான். I am stressed with studies and work. How can I go? I am so tense right now. என்னுடைய படிப்பு அவ்வளவு அதிகமாக இருக்கிறது, எனக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறேன், இப்பொழுது எப்படி நான் இதற்கெல்லாம் நான் நேரம் செலவழிப்பேன் என்று சொல்லுவான். Beware of the devil. ஆகவே பிசாசை குறித்து கவனமாக இருங்கள். So and therefore it's very important to understand Satan is always there to keep you in an anxious state. ஆகவே நாம் எப்பொழுதும் புரிந்திருக்க வேண்டும், நம்மை கவலைக்குள்ளேயே வைத்திருப்பதற்கு தான் பிசாசானவன் எல்லா விதமான திட்டத்தையும் தீட்டுகிறான். Now if you are currently not a person who is seeking after God, இப்பொழுது நீங்கள் இன்னும் தேவனை தேடாத நபராக நீங்கள் இருப்பீர்களானால், I have a few suggestions to make. உங்களுக்கு நான் சில விஷயங்களை பரிந்துரைக்க விரும்புகிறேன். First, admit your need to God. முதலாவதாக இந்த தேவன் உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். Now it is important that you express your desire to God. ஆகவே நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பது என்பது மிக முக்கியம். Tell God, Lord, I want to be a changed person. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மாற்றமடைந்த நபராக மாற விரும்புகிறேன். Second, cry out to God for help. இரண்டாவது, ஆண்டவரே எனக்கு உதவி வேண்டும் என்று அவரை நோக்கி கெஞ்சுங்கள். Cry out in such a way that you will find him. ஆண்டவரே நான் எப்படியாவது உம்மை கண்டடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருப்பதை நீங்கள் அவரிடத்தில் தெரிவியுங்கள். Thirdly, surround yourself with God-seeking people. மூன்றாவது, தேவனை தேடக்கூடியவர்கள் உங்களை சுற்றி இருப்பதற்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். There might be already some friends who are a God-seeking person. ஏற்கனவே உங்களுடைய நண்பர்களில் யாராவது ஒருவர் தேவனை தேடுகிறவராக இருப்பார். Right now, since you are in a camp, you will also have leaders who are also God-seeking people. இப்பொழுது நீங்கள் இந்த கேம்ப்ல இருக்கும்போது உங்களுடைய தலைவர்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள், அவர்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். Talk to them and they will also definitely guide you. அவர்களிடத்திலே பேசுங்கள், நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். And fourthly, wait on the Lord. நான்காவது, கர்த்தருக்கு காத்திருங்கள். Oh, when you start waiting on God, so many things happen in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அநேக காரியங்கள் உங்களுக்கு நேரிடும். He will work in your heart in a very different way. உங்களுக்கு வித்தியாசமான நிலைமைகளிலே உங்களுடைய இருதயத்திலே உங்களோடு கூட பேசுவார். He will purify your heart. உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிப்பார். He will increase your hunger for him. அவருக்கான ஒரு வாஞ்சி உங்களுக்குள் அதிகமாக ஏற்படுத்துவார். He will also cause a desire and longing to know his word. அவருடைய வார்த்தையை பற்றி கூடுதலாக அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை உங்களுக்கு கொடுப்பார். Do these four things. This is a very simple ways by which you can seek God. இந்த நான்கு எளிமையான விஷயங்களை நீங்கள் தயவு செய்து பாருங்கள், ஆண்டவரை தேடுகிறதற்கான வழிமுறைகள். So with that I stop the understanding of this theme verse, Matthew chapter 6 and verse 33. இதோடு கூட இந்த கருப்பொருள் வசனமாகிய மத்தேயு 6 அதிகாரம் 33வது வசனத்தை உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிற அந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். For the next few minutes I'm just going to introduce you to lesson number 1. அடுத்த ஒரு சில நிமிடங்கள் பாடம் 1இல் உள்ள சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். And I have one song coming into your mind with these two stanzas talking about Kuruvi Paravai Ganam Padiye. உங்களுக்கு இந்த Some வார்த்தைகள் of those எல்லாம் people can help us in singing after I finish, it will be good. நாம் இதை முடித்த உடனேயே அந்த குருவி பறவை கானம் பாடியே என்ற வார்த்தை உள்ள அந்த பாடலை யாராவது பாடி உதவி செய்தால் நன்றாக இருக்கும். I think the next stanza is also about Katu Pushpam. Okay, so if you can find out those words and sing it, it will be really good. அந்த பாடலை கூட நீங்கள் பாடுகிறதுக்கு ஆயத்தமாக Okay, இருக்கலாம். now let's just go to lesson number 1. இப்பொழுது நாம் முதல் பாடத்திற்கு போகலாம். You will see this picture in your book. பாருங்கள், இந்த படமானது உங்களுடைய புக்லேயும் இருக்கிறது. Now you find that there is a lady who is trying to search for some objects in those shelves. பாருங்கள், இந்த பெண் அந்த ஷெல்ஃப்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அந்த பொருட்கள் மத்தியிலே ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கிறாள். Now I do not know if you are aware that supermarkets are a place where they will confuse your customers, the consumers. நான் நிச்சயமாக நம்புகிறேன், சூப்பர் மார்க்கெட்லாம் இப்பொழுது இருக்கிறது. அது வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களை குழப்பத்திற்குள் ஆழ்த்தக்கூடிய விஷயங்களை அது செய்யும். They will change our priorities when you go into it. அவர்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போன உடனே நம்முடைய முன்னுரிமைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விடுவார்கள். Actually speaking, supermarkets, they do a lot of signs.
நிச்சயமாக நான் சொல்ல வேண்டுமானால் அந்த சூப்பர் மார்க்கெட் நடத்துபவர்கள் ஏராளமான விஷயங்களை ஆராய்ந்து அவர்கள் அதை செய்கிறார்கள். So many psychological tactics they have employed in arranging those things in the shelves. அவர்கள் அந்த ஷெல்ஃப்ல எல்லாம் பலவிதமான மனுஷர்களுடைய மனோ தத்துவங்களை எல்லாம் ஆராய்ந்து தான் அடுக்கி வைக்கிறார்கள். And they also have strategic ways of displaying all those things also. அவைகள் எல்லாவற்றையும் காண்பிப்பதற்கான அந்த வழியை பலவிதமான யுக்திகளை கையாண்டு பல விஷயங்களிலே அவர்கள் அதை செய்து வைக்கிறார்கள். They also have a lot of promotional schemes to confuse you. நம்மை குழப்பத்திற்குள் ஆழ்த்தக்கூடிய பலவிதமான விளம்பரங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். Now probably we might enter into a supermarket thinking of buying one soap. ஒருவேளை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு சோப்பு வேண்டும் ஒரு வாங்கலாம் என்று சொல்லி நீங்கள் போவீர்கள். When you come to the counter, what do you think you might have in your hand? ஆனால் நீங்கள் கடைசியில் பில் போடுறதுக்கு வரும்போது உங்க கையில் என்னெல்லாம் இருக்கும்? Somehow or the other you are getting hijacked. Your priorities are hijacked. எப்படியோ ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய முன்னுரிமை எல்லாம் அங்கே அது கடத்தப்படும். All those planned needs that you had in your mind goes off. உங்களுடைய மனதிலே என்னவெல்லாம் அவசியங்கள் இருந்ததோ அந்த லிஸ்ட் எல்லாம் போய்விடும். And spontaneously whatever you see that becomes a want that you start grabbing. அங்கே அதற்கு அடுத்தபடியாக நாம் என்னெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள் உருவாகும். So everything that you see there is labeled, oh this is for you, this is needed, this is your need. ஆகவே அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த விளம்பரங்கள் அந்த பலகைகள் எல்லாம் ஓ இது எனக்கு வேண்டும் இது எனக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள் உருவாக்கும். Now I have a picture for you. When everything is going to be, or everything that is available is going to be priority, this is what will end up in. நான் இப்பொழுது இன்னொரு படத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எனக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாமே முன்னுரிமை தான் என்று எண்ணுகிறவர்களுக்கு இப்படி தான் நடக்கும். Imagine all what you see is the priority for you. You want this, you want that, you keep on grabbing and filling your hands and the basket that you have. பாருங்கள், நான் பார்க்கக்கூடிய எல்லாமே எனக்கு வேண்டியவைகள் தான், எனக்கு முன்னுரிமை தான் என்று எடுத்து நம்முடைய கூடைகளை நிரப்பும் போது இதுதான் நடக்கும். So we must understand one truth over here. பாருங்கள், இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Every available thing cannot be a priority. நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே நம்முடைய முன்னுரிமையாக இருக்க முடியாது. There should be one thing which is having a more priority in your life, which is an ultimate priority. உங்களுக்கு அவைகளில் ஏதோ ஒன்றுதான் உங்களுடைய முன்னுரிமையாக இருக்க முடியும். Only then you will have an understanding about, oh this is priority 1, priority 2, priority 3. அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகும். இதுதான் எனக்கு முதல் 1 2 3 என்று சொல்லி முன்னுரிமை என்று. So if you go into a supermarket and if everything that is available seems to be of your priority, then there's something problem. உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது பார்க்கக்கூடிய எல்லாமே உங்களுடைய முன்னுரிமையாக தோன்றுமானால் உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது என்று தான் அர்த்தம். And the rule of the world, Satan has got a very deceptive schemes behind. இந்த உலகத்தின் நியமம் என்னவென்றால் இந்த உலகத்திலே பிசாசானவன் அவன் தந்திரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். He will make all that is available desirous one. அவன் நாம் பார்க்கக்கூடிய எல்லாமே நமக்கு வேண்டுகிறதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குவான். He will give value, same value for all those products in your life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஒரே மதிப்பை கொடுத்து காட்டுவான். And he will attract you to those things which you think is going to bring in pleasure for you. உங்களுடைய வாழ்க்கையிலே சிற்றின்பங்களை இவைகள் எல்லாம் தரும் என்பதை போல अनेक விஷயங்களை காட்டுவான். So let's not get deceived. ஆகவே ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம். All that is available before us cannot be a priority. நமக்கு முன்பாக கிடைக்கப்பட்டிருக்கிற எல்லாமே நம்முடைய முன்னுரிமையாக நிச்சயம் இருக்காது. Only one thing and ultimate priority for a believer is God the creator. விசுவாசிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முன்னுரிமை தேவன், அதாவது நம்மை சிருஷ்டித்த அந்த ஆண்டவர். So may you all have a wonderful life changing time in this camp. இந்த முகாம் நாட்களிலே உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணங்களாக இவைகள் அமையட்டும். Focusing on this very important question. இந்த மிக முக்கியமான கேள்வி அதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். What is my priority? என்னுடைய முன்னுரிமை என்ன? What is my ultimate priority? என்னுடைய முற்றுமுடிய முன்னுரிமை என்னவாக இருக்கிறது? May God help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.